ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கான் சிட்டி படத்தை பார்த்தாச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லரில் நமக்கு இது ஃபேண்டசி கலந்த ஒரு ஹேஸ்ட் த்ரில்லராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தை பார்க்குறப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்திலே அர்ஜுன் தாஸோட பையனை கடத்திடுறாங்க. யார் கடத்துனாங்க, எதுக்காக கடத்துனாங்க, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய திரைக்கதையாக அமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட கேரக்டரைசேஷன், டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நெல்சன் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈவன் சில பேக்ரவுண்ட் கூட அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அவரோட படத்தில் பிளாக் காமெடி எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. பட் காமெடி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். ஒருத்தருக்கும் எப்படி ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்து தான் அந்த காமெடியும் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இந்த படத்தில் லாஜிக் அப்படிங்கிறது நீங்கள் எந்த இடத்துல தேடினாலும் 4 மூலையிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சுத்தமாக லாஜிக் எந்த இடத்துலையுமே அவங்க பார்க்கல. ஒரு ஜாலியான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம தான் பலியாட ஆகணுமா அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த படம் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.